திமுக காங்கிரஸ் இடையே தான் மோதல் வெடித்திருந்தது. இப்ப போற போக பார்த்தா காங்கிரஸ்குள்ளேயே மோதல் வெடித்திருக்கு. தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வரி பதில். காங்கிரஸ் திமுக உறவு பிளந்து விட்டது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் என்பது மரணம் அடைந்து விட்டது, செத்து போச்சு, அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்க. எப்படி பீகாரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் மகனை விரட்டி அடித்தார்களோ அதே மாதிரி ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை விரட்டி அடிக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அவர் செல்வ பெருந்தகைக்கு அச்சம் இல்லைங்க போலாங்கிறார் அவரு. ஆக மொத்தம் செல்வ பெருந்தகைக்கும் மாணிக் தாக்கூருக்கும் நன்றாக முத்தி கொண்டது சண்டை, குடுமிப்பிடி சண்டை. மாணிக் தாக்கூர் செல்வ பெருந்தகையை கொஸ்டின் பண்றாரு. முதல் வெடிச்சு விட்டது அவங்களுக்கு பணத்து மேல ஆசை. திமுக காரெல்லாம் 50,000-60,000 கோடி வச்சிருக்கானு நம்மளும் சாப்பிடணும். யாருமே பின்னாடி ராகுல் காந்தி தான் பண்றாரு. குழந்தையும் கள்ளி விட்டாரு, ஆட்டி விட்டாரு. அது குழந்தை அழுகுது, சாக்லேட் கொடுக்கறாரு, ஐஸ்கிரீம் கொடுக்கறாரு. அது ராகுல் காந்தி செய்யக்கூடிய பைத்தியக்காரத்தனம். மு.க. ஸ்டாலின் முதுகில் ராகுல் காந்தி குத்தினார். அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கம் சொல்லிட்டாரு. அந்த குழப்பத்தை உண்டாக்கியது விஜய் தான். அந்த குழப்பத்தில் பயந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று தானே தெரிகிறது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசிட்டு வராரு. இது குறித்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கார்கேவிடம் ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அதற்கு மாணிக்கம் தாக்கூர் அச்சமில்லை அப்படின்ற போல ஒரு பதிலை தனது ட்விட்டர் பக்கத்தில் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே தான் மோதல் வெடித்திருந்தது. இப்ப போற போக பார்த்தா காங்கிரஸ்குள்ளேயே மோதல் வெடித்திருக்கு. இதன் பின்னணி என்ன நடக்குதுங்க ஐயா? தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு வரி பதில். காங்கிரஸ் திமுக உறவு பிளந்து விட்டது. காங்கிரஸ் தலைமை திமுகவை மிரட்டுகிறது. திமுக அடிபணிய தயாராக இல்லை. கூட்டணியில் பிளவு விட்டது. கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமை எப்படி பீகாரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவ் மகனை விரட்டி அடித்தார்களோ அதே மாதிரி ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை விரட்டி அடிக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். ஒருவேளை கூட்டணி வந்தாலும் கூட அந்த கூட்டணி கீழே இந்த லெவல்ல இருக்கு பாருங்க, ஒர்க்கர்ஸ் லெவல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடிச்சிருக்காங்க. இது ஒரு விதத்துக்கு பாத்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது, காங்கிரஸ் வீக்கா இருக்குதுன்னு தான் தெரியுதுங்க. காங்கிரஸ் ரெண்டா போச்சுன்னா அது விஜய்க்கு கொண்டாட்டம், எடப்பாடி பழனிசாமிக்கு கொண்டாட்டம், எப்படினாலும் இப்ப கொண்டாட்டம். திமுகவுக்கு உதயநிதியை முன்னிறுத்தியதனால் தான் இந்த குழப்பம் காங்கிரஸில் இருந்து வருகிறது, விசிகாவிலிருந்து வருகிறது, மதிமுகவிலிருந்து வருகிறது. உதயநிதியை அவர் துணை முதலமைச்சர் ஆக்கியதை தவிர அவர்தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபடுவார் என்று ஒரு கமிட்டி அமைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, உதயநிதி தலைமையில். அதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் நான் பாக்குறேங்க. தாக்கூர் இன்னைக்கு சொல்றாரு அச்சமில்லைன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு அச்சமில்லை? யார்கிட்ட அச்சமில்லை? மல்லிகார்ஜுன் கார்கே இல்ல ஸ்டாலின் கிட்ட இருந்தா ஒரு அச்சமில்லைன்னு எழுதுறதுக்கு எப்படிங்க அவருக்கு அச்சம் வந்ததுங்க? எதிர்பார்க்கிறாரு. யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? அவர் செல்வ பெருந்தகைக்கு அச்சம் இல்லைங்க போலாங்கிறாரு அவரு. ஆக மொத்தம் செல்வ பெருந்தகைக்கும் மாணிக் தாக்கூருக்கும் நன்றாக முத்தி கொண்டது சண்டை, குடுமிப்பிடி சண்டை. பல காலத்தில் நாற்காலியில அடித்துப்பாங்க சத்தியமூர்த்தி போகல, இப்ப ட்விட்டர்ல அடிச்சுக்கிறாங்க. என்னங்க மாணிக் தாக்கூர் பிரதமரையும் மற்ற மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா எல்லாம் பார்லிமெண்ட் தாக்குறது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல மு.க. ஸ்டாலினை தாக்குறது. மாணிக் தாக்கூர் யாருங்க? காங்கிரஸ் திமுகவை பிளக்குவதற்காகவே ராகுல் காந்தியால் அனுப்பப்பட்ட மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணியா யார்கள்? அவங்க மாணிக் தாக்கூர் செல்வ பெருந்தகையை கொஸ்டின் பண்றாரு. அதுதான் என்னுடைய கேள்வி. காங்கிரஸ்குள்ளே மோதல் வெடித்து விட்டது. அவங்களுக்கு பணத்து மேல ஆசை. திமுக காரெல்லாம் 50,000-60,000 கோடி வச்சிருக்கானு நம்மளும் சாப்பிடணும் ஆசை. வேற ஒண்ணு. அவங்க எல்லாம் இந்த 2G அடிச்சாங்க. அப்ப காங்கிரஸ்காரனு கொஞ்சம் கொடுத்தாங்க, வாய்க்கரிசி போட்டாங்க. இப்ப ஏதாவது ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு ஆட்சியில உட்கார்ந்தான்னு வச்சுங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி தருவாங்க. பிள்ளை பெரியார் விஷயத்துல, காவிரி விஷயத்துல, மேகதாது விஷயத்துல எல்லாத்துலயும் சண்டை போடுவாங்க. வெள்ள மூட்டையை கட்சி வெளில போடுவாங்க. இவனுக்கு எதுக்கு கட்சியில பங்கு தருதான் ஸ்டாலின் விடாப்படியா இருக்காரு. ஸ்டாலின் சொல்றது சரி. இவங்க தான் ஒரு பக்கம் இருக்கோம்னா, நேத்திக்கு மணிசங்கர் ஐயர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஒரு ரவுடி
அவர் வந்து ராகுல் காந்தியை வந்து தவறாக வழி நடத்துறாரு அப்படின்ற போல ஒரு காட்டமான வார்த்தையை கொடுத்திருக்காரு. இங்க மாநில தலைவர்கள் தான் இங்க மோதிக்கிறாங்கன்னா இப்போ மேலிட இருக்கிற மூத்த தலைவர்கள் மோதிக்கிறது வந்து காங்கிரஸ் ஒரு ஆரோக்கியமான நிலையில் இல்லாத போல காட்டுகிறது. காங்கிரஸ் ஏதோ ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் போல வரவும் போறவங்கலாம் திட்டுறது அப்படின்ற போல ஒரு நிலையற்ற தன்மையா இருக்கு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் என்பது மரணம் அடைந்து விட்டது, செத்து போச்சு, அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்க. 29 மாநிலங்களில் 20 மாநிலங்களில் காங்கிரஸுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி பிடிந்தது, இந்தியாவே ஆண்டது 70 ஆண்டு காலம். அந்த கட்சி உத்தரப்பிரதேச மேலவையில் 0 ஆயிடுச்சு, 0. ராஜ்யசபால காங்கிரஸுக்கு வந்து 22 தான் MP இருக்காங்க. அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. ராஜ்யசபால எப்படி பிரதிபலிக்கும்? மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இல்லை என்பதைத்தான் ராகுல் காந்தி பிரமாதமா சொன்னாலும் ராஜ்யசபாவில் பிரதிபலிக்கிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் யாருமே சீனியர் லீடர் கிடையாதுங்க. மணிசங்கர் வந்து ராஜீவ் காந்திக்கு பத்திரிகை ஆலோசகராக இருந்தார். எனக்கு 1985 இருந்து அவர் நன்றாக தெரியும். அவர் மாதிரி ராஜீவ் காந்திக்கு சேவை செஞ்சு வேற யாரும் இருக்க முடியாது. நேரு ஆளு, இந்திரா காந்தி ஆளு, சோனியா காந்தி ஆளு, நான் ராகுல் காந்தி ஆள் இல்லைங்கிறாரு. மணிசங்கரை தனியாக வைத்திருப்பது இந்த KC வேணுகோபால், பவன் கேரா என்றவர்கள் தான். பவன் கேராவை டட்டுங்கிறாரு, KC வேணுகோபால ரவுடிங்கிறார். காரணம் என்னென்று கேட்டால், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பணிபுரிந்த மணிசங்கரையர் சசி தரூருக்கு மிக வேண்டப்பட்டவர். சசி தரூர் என்பவர் காங்கிரஸ் இருந்து வெளில போலாமா உள்ள இருக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் அறிவித்தால் ஒருவேளை எல்லாருமே வெளில போனாலும் போயிடுவாங்க. காங்கிரஸ் அகில இந்திய அளவில் ஒன்றுமே இல்லாதாகிவிட்டது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் மு.க. ஸ்டாலின் காங்கிரசுக்கு பெப்பே என்கிறார். ஐயா, அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதே போல காங்கிரஸ் மேலிடமும் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகளே நாங்க தான் நடத்துவோம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற போல சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை தொடர்ந்தும் மாணிக்கம் தாக்கூர் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தனியாக செயற்குழு கூட்டம் எல்லாம் அப்படியே தொடர்ந்து நடத்தின்னு வராரு. இவர் வந்து யாரோ பின்னாடி வந்து இயக்குறாங்க அப்படின்ற போல திமுகவில் இருக்காங்களே சொல்றாங்க. யாருமே பின்னாடி ராகுல் காந்தி தான் பண்றாரு. குழந்தையும் கள்ளி விட்டாரு, தொட்டினையும் ஆட்டி விட்டுட்டாரு. அது குழந்தை அழுகுது, தொட்டில் ஆட்டுறாரு, சாக்லேட் கொடுக்கறாரு, ஐஸ்கிரீம் கொடுக்கறாரு. அது ராகுல் காந்தி செய்யக்கூடிய பைத்தியக்காரத்தனம். மு.க. ஸ்டாலின் முதுகில் ராகுல் காந்தி குத்தினார், பேக் ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஓகே, முதுகுல குத்திட்டாரு ராகுல் காந்தி. ஆமா, இப்ப எப்படி நீங்க அரசியல் தெரியாது இதே நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து 2019 ராகுல் காந்தி பிரதமராக உயர்ச்சி பார்த்தார். அதே ராகுல் காந்தி ஸ்டாலினை முதலமைச்சர் என்று சொல்லுவதற்கு ஏன் வாய் கூசுகிறது? இப்போ முதுகல குத்தனார் அப்படின்ற போல சொல்றீங்க. இப்போ மத்தியில வந்து இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதை முன்னிறுத்தி தானே கேட்கறாங்க. அதே போன்று திமுக தமிழ்நாட்டில் தோற்ற தொகுதிகளை தான் வந்து காங்கிரஸ் கேட்குது அப்படின்ற போல சொல்றாங்களே, அதை கொடுக்கலாம்ல. காங்கிரஸ் வந்து ஒரு பிடியில இருக்காங்க. எப்படி இருந்தாலும் 2029 ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று ஒரு மாநிலங்கள் அளவில் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு ஒரு பிடிப்பு வருவதாக அவர்கள் பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மு.க. ஸ்டாலின் இணை பிசிந்து கொடுக்கவில்லை. இதே மு.க. ஸ்டாலின் 4 மாதங்களுக்கு முன்னதாக பீகார் ஓட்டுச்சோரி என்றார். இப்பொழுது ஓட்டுச்சோரி என்ன ஆகும்? இப்போ ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஓட்டுச்சோரி திமுக வெற்றி பெற்றதுன்னா ஓட்டுச்சோரி பண்ணாங்களா? காங்கிரஸ் ஓட்டை இழந்து வருகிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் ராகுல் காந்தி, மீண்டும் நான் சொல்லுகிறேன், திமுக முதுகில் குத்தினார் ராகுல் காந்தி. தமிழகத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ராகுல் காந்தி. திமுக நான் போய் சொல்ல மாட்டேன், காரணம் ஒரு பிடியா இருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை இப்ப இவ்வளவு குழப்பம் இருக்குது, தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்கள் மத்தியில் குழப்பம் வரும், அது வாக்கு பதிவிலும் பிரதிபலிக்கும். ஒருவேளை சட்டமன்றத்தில் தொங்கு சபை வந்ததுன்னா காங்கிரஸ்காரங்க 3-4 சீட்டு கூட வராது தம்பி, அழிஞ்சு போடுங்க காங்கிரஸ். என்ன நடிச்சிட்டு இருக்காங்க சார்? என்ன மாணிக் தாக்கூர் என்ன பெரிய இதுவாங்க சார்? திமுக பழைய கட்சி இருக்காங்களே, அச்சமில்லை அச்சமில்லைன்னு யாருக்கு அச்சம் சொல்றது? காங்கிரஸ் கட்சியை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு வர மாணிக்கம் தாக்கூரை ஏன் நீக்க மாட்டாங்க? அப்போ அழிவு பாதை என்று சொல்ல அழிஞ்சு போச்சுங்களே தம்பி. அழிவு பாதை எங்க? காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் இருக்கிறது. ஒரு 4-5 இடத்துல இந்த டெலிவிஷன்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. திமுக முதுகுல போலன்னா காங்கிரஸ் இல்லவே இல்லை. ஆனா நாங்க இல்லனா வந்து திமுகவே ஜெயிக்காதுன்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் சொல்றாங்க? அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்க வச்சுதானே சொல்றாங்க. திமிரு.
இன்னைக்கு வந்து கேசி வேணுகோபால் வந்து தமிழகம் வந்திருக்காரு. திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இந்த சலசலப்பு குறித்து கேள்வி எழுப்பும் போது அவர் ஒண்ணுமே பதில் சொல்லாம போயிருக்காரு. இதை வந்து கூட்டணி முறிவுக்கான இறுதி அத்தியாயம்னு எடுத்துக்கலாமா? பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் சென்னையில் தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக பேட்டி எடுத்தார்கள். எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் மற்றும் பல காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் போயிருந்தாங்க. கார்த்திக் சிதம்பரம் இருந்தாரு, ப. சிதம்பரம் இருந்தாரு. அது மாதிரி வட இந்தியாவில் வரக்கூடிய இந்தியா டுடே, NDTV போன்ற தொலைக்காட்சிகள் செமினார் நடத்தினாங்க தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாம் விஜய் போய் பார்த்தாங்க. விஜய் சொல்லிட்டாரு, எங்கிட்ட 30-40% ஓட்டு இருக்குது, நான் இண்டிபெண்டாவே ஆட்சி பண்ணாலும் பண்ணுவேன்னுட்டு. அதையெல்லாம் கொண்டு போய் அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் ராகுல் காந்தி சொல்லவே ராகுல் காந்திக்கு ஒரு நப்பாசை வந்துருச்சு, விஜயோட போலாமேன்னு. வேற ஒண்ணுமே கதை. ஆனா வந்து விஜய் வந்து இப்போ சேலத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்றது வந்து நான் போட்ட அரசியல் குண்டு அப்படின்ற போல சொல்றாரு. அப்படின்னா அவர் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்கான யுக்தியா தானே அதை பயன்படுத்திருக்காரு. அது முதலே சொல்லிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு. அந்த குழப்பத்தை உண்டாக்கியது விஜய் தான். அந்த குழப்பத்தில் பயந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று தானே தெரிகிறது. விஜய் என்ற ஒரு புது நபர் 2026 பொது தேர்தலில் நுழைந்த பிறகு, பிரவேசித்த பிறகு காங்கிரஸ் அச்சமில்லை என்று சொல்ல முடிஞ்சுதா? அப்போ இப்பதானே சொல்றாங்க. ஆமா ஆமா, கரூருக்கு முதலை கண்ணீர் விட்டாரு ராகுல் காந்தி. கரூர் சம்பவத்திற்கு ராகுல் காந்தி மரியாதை நிமித்தமாக பேசினாரு விஜயுடன். அது திமுகவிற்கு அன்றே திமுக காங்கிரஸ் உறவு பிரித்ததாகத்தான் பல கருத்தாளர்கள் டெல்லியில் சொன்னார்கள். காரணம், எப்பவுமே ராகுல் காந்திக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாரு, இவனோட காதல் பண்ணுவாரு, அந்த இன்னொரு பொம்பளாட்டியோட இருப்பாரு. அந்த மாதிரியான கதை திமுக உறவு. காதல் அது மாற்றாந்தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டு என்று அண்ணாதுரை சொன்னார். அது மாதிரி ராகுல் காந்தி இப்ப பண்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணாரு, நிதிஷ்குமார் பண்ணாரு, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப ஸ்டாலின் பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. மிக்க நன்றி ஐயா.